ஹாய், இது பார்க்க அழகாக இருக்குது தானே. ஆனால் அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கும்போது அதோட பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய சிறையிருப்பும் அப்படி இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் மாறாத சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் போய் நிறைய கடவுள்கிட்ட வேண்டி உங்களுக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு வாட்டி ஏசப்பா உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் அதை பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் மாறுறதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு மாறியிருக்கு, எனக்கும் மாறியிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் மாறும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பாவங்களை எல்லாம் வச்சு மன்னிக்க சொல்லிவிட்டு அவங்களோட ரத்தத்தினால கழுவ சொல்லி நீங்கள் கேளுங்க. எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வேணால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இசப்பா, உமது ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க, உமது ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் உமது ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்களுடைய பிரச்சனைகள் இந்த கூண்டில் இருக்க பறவை போல் எங்களை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள், நாங்கள் சிறைப்பட்டு அடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஏசப்பாங்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ சாமிகள், எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தில் கேட்கும்போது பிரச்சனைகள் மாறும்னு சொல்கிறாங்க. அது உண்மைனா நான் உம்முடைய நாமத்தில் நான் உண்மையாக கேட்குறேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை மாறும். நீங்கள் உங்கள் பிரச்சனை மாறினதுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன்.